6th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் டேர்ம் 1 விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற யூனிட்டில் எக்ஸசைஸ் 3.1 3.2 பார்த்துட்டோம். இப்போது 3.3 பார்க்க போகிறோம். விடுபட்ட எண்களை நிரப்புக 3:5 -20 இந்த பாக்ஸ்குள்ளே என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி நமக்கு மொத்தம் 4 சம் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 3.5 இந்த பாக்ஸில் என்ன வரும் -20ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இதான் வந்து நம்ம விகித சமம்க்கு நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது. அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 20 வரும். 5 × 4 5 20. அதே 4ஆல் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். 3 12 அதான் அந்த பாக்ஸில் வரும். இப்போது இது 3.5 இருக்கா, 3:5 இருக்கா. இப்போ 12:20 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3:5 தான் கிடைக்கும். செகண்ட் சம் பார்க்கலாம். 3:8 இங்கே ஒரு பேர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பேரில் இந்த நம்பர் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர். இப்போது நமக்கு ரெண்டுத்துலேயுமே செகண்ட் நம்பர் இருக்குது. இப்போ இது 4 8 இது 3 8 24. அதே 3ஆல் இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். 3 9 அவ்வளோதான். இதில் பார்த்தோன்னா நமக்கு இது ஒரு பேர் 3 ஜோடி கொடுத்துருக்குறாங்க. 2 ஜோடியில் ஒரு நம்பர் இல்லை, ஆனால் இது மட்டும் ஒரு பேராக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது வந்து எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலான்னா I2 10 4 2 8 5:4ன்னு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆக்சுவலாக நமக்கு இங்கே 5 இருக்குது. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், 4 வந்துடும். சரிதானே? இப்போ இங்கே 15 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் தான். இப்போ I2 10. அப்போ இதுவும் வந்து என்னவாக இருக்கணும், 5 மடங்காக தான் இருக்கணும். 5ஓட எதை பெருக்குனா 15 வரும், 3 பெருக்குனா 15 வரும். I3 15. அதே மாதிரி 4 3 12. ஓகேவா? இப்போ இந்த 3 பேரையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5:4 5:4 5:4ன்னு தான் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இது ஒரு பேர். நமக்கு இந்த பேரில் 2மே இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 1 8 2 8 16 1:2ன்னு பண்ணலாம். அப்போது இங்கே வந்து 2ஓட எதை பெருக்குனா அங்கே 4 வரும். 2ஓட 2 பெருக்குனா 4 வரும். அப்போ 1ஓட என்ன செய்யணும், 2 பெருக்கணும். 2 2. இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 2ஓட எதை பெருக்குனா 12 வரும். 6 பெருக்குனா 12. 2 6 12. இங்கே 4 இருக்குது. 4 6 24. இப்போது இந்த பேரை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 12 12 2 12 24 1:2 வந்துடுச்சா. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 2 2 2 2 4 1:2 வந்துடுச்சா. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம். 2 நம்பரையுமே இப்போ தான் 2 நம்பர்னால் ஒரு விகிதத்தில் இருக்க 2 எண்களையும் ஒரே பங்கால் பெருக்கணும், மல்டிபிள் பண்ணணும். சரியா தவறா என கூறுக. 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதம் என்ன விகிதம், 7:49. 11 கிலோ எடைக்கும் 88 கிலோ எடைக்கும் உள்ள விகிதம் 11:88. விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியாக தவறான்னு நாம் எழுதணும். இப்போ 7:49 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 1 7 7 49. அப்போ 1:7. இது வந்து 1 11 11 8 11 88. இது 1:8. இது ரெண்டும் விகித சமமாக கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு. பத்து நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 10:15. 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3:15 விகித சமத்தை அமைக்கும். எந்த வகையிலுமே அமையாது. இங்கே வந்து 10:15னா 2 5 10 3 5 5ன்னு எழுதுவோம். 3:15னா 1 3 3 5 3 15 5 3 5ன்னு எழுதுவோம். இது ரெண்டும் எப்போவுமே விகித சமத்தை அமைக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தவறு. 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை 3 கிலோகிராம்னு கொடுக்குறாங்க. இப்போ 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் சரி. ஒரு நூலின் எடை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம 15 நூலுக்கு எவ்வளோ 3 கிலோன்றது சரியா அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ 40 புக்ஸு எவ்வளோ, 8 கிலோகிராம். 8 கிலோகிராம்னால் எப்படி எழுதலாம், 8000 கிராம்னு எழுதலாம். 40 புக்ஸு. அப்போ ஒரு புக் எவ்வளோ,
மொத்தமாக 40 புக்கோட இதை வந்து 40ஆல் டிவைட் பண்ணோம்னா 200 கிராம். ஒரு புக் எவ்வளோ வருது நமக்கு? 200 கிராம். இப்போ தான் ஒரு புக்கோட எடை நமக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க? உடனே 15 நூல்களின் எடை 3 கிலோன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 15 புக்ஸ் என்ன வரும்? ஒரு புக்கு 200 கிராம்னா 15 புக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2 5 30, 2 0, 3000 கிராம் அப்படின்னா 3 கிலோன்னு அர்த்தம். ஸோ 15 புக்கு வந்து 3 கிலோ அப்படின்னு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சரிதான். சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து கார் 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் பயணிக்கிறது. அவங்க கொடுத்ததை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் போகுதுன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ தூரம் போகுன்றது நம்மக்கிட்ட இருந்தால் தான் அடுத்து அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டு சரியா தப்பான்னு நாம் சொல்ல முடியும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் போகுது. அப்போ 1 மணி நேரத்தில் எவ்வளோ போகும்னா 90 கிலோமீட்டர் வந்து 3 மணி நேரத்தில் போயிருக்கு. அப்போ 90 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 3 3 3 3 9 30 கிலோமீட்டர். அப்போ 1 ஹவரில் எவ்வளோ தூரம் போகுது? 30 கிலோமீட்டர். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க? 5 மணி நேரத்தில் 140 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர்னு இருக்குது. அப்போ 5 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 1 மணி நேரத்துக்கு 30னா 5 மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர் போகணும். அவங்க என்ன கொடுக்குறாங்க? 140ன்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 எழுதுகோள்களின் விலை 18 ரூபாய். அப்போது ஒரு எழுதுகோளின் விலை என்ன அப்படின்றத நம்ம இங்கேயே கணிச்சிடணும். 3 பேனா 18 ரூபா. அப்போ ஒரு பேனா எவ்வளோ? 6 ரூபா. ஒரு பேனாவோட விலை நமக்கு தெரிஞ்சாலே நீங்கள் எத்தனை பேனாவோட விலை கேட்டாலும் சொல்ல முடியும் நம்மளால். ஸோ 3 பேனாக்களின் விலை 18னா 5 பேனாக்களின் விலை கேட்குறாங்க. நம்ம இங்கேயே ஒரு பேனாவோட விலை 6 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 5 பேனானா 5 30 ரூபாய். 15 நாட்களில் கார்குழலி 1800 வருமானமாக பெறுகிறார். எப்படி? 15 நாளைக்கு 1800 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் தராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க? 3000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா எத்தனை நாளில் 3000 ரூபாய் சம்பளம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதன்படி பார்த்தோன்னா 1800 ரூபாய் சம்பளம் எதுக்குன்னா 15 நாட்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் சம்பளம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1800 ரூபாவை 15ஆல் வகுத்தோம்னா ஒரு நாள் சம்பளம் நமக்கு கிடச்சிரும். அப்போ ஒரு 15 இதில் ஒரு 15 வரும், மீதி 3 இருக்கும், 30, 2 15 30, இந்த 0 மேலே வந்துடும். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்னா 120 ரூபா. நம்மள்ட்ட ஒரு நாள் சம்பளம் இருக்குது. அவங்க மேலே என்ன சொல்கிறாங்கன்னா 3000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா எத்தனை நாளைக்கு 3000 ரூபா சம்பளம் வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 120 ரூபா கொடுத்தா ஒரு நாள், 120 ரூபா சம்பளம் கொடுத்தா அது ஒரு நாளைக்கு சம்பளம். அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க? 3000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்குன்னு நமக்கு தெரியல. அப்போ 3000 ரூபாவை 120 ரூபாவால் டிவைட் பண்ணுறோம். இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். 1 12, 2 12 24, 6 60, 5 12 60. அப்போ 25 நாட்களுக்கு 3000 ரூபாய் சம்பளம். இப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ? 25. 12, 24, 18, 36 ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட வரிசையிலே எழுதணும். எப்படின்னா 12, 24, 18, 36 இது அப்படியே இந்த வரிசையிலே விகித சமமாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. 12, 24, 18, 36 இப்படி தான் நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். இது விகித சமமா அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 12 12, 2 12 24, ஒரு 18 18, 2 18 36 இது 1:2 1:2 இது விகித சமம் தான். எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும். ஆம், எழுத முடியும். 12:24, 18:36 என்ன செய்யலாம்? எழுதலாம். கீழ்காணும் விகிதங்கள் விகித சமமா என காண்க. விகித சமமெனில் அதன் கோடி மதிப்புகளையும் மற்றும் நடு மதிப்புகளையும் கண்டறிந்து எழுதுக. ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தோம்னா 78 லிட்டருக்கும் 130 லிட்டருக்கும் உள்ள விகிதம்
மற்றும் 12 குப்பிகளுக்கும் 20 குப்பிகளுக்கும் உள்ள விகிதம். அதை அப்படி இங்கே எழுதிக்கலாம். 78 லிட்டர் இஸ்டு 130 லிட்டர், 12 குப்பி 20 குப்பி. இதை மாதிரி எழுதிட்டோம். விகித சமமானு கேட்டிருக்காங்க. விகித சமமானு எப்படி பார்க்கலான்னா எளிமைப்படுத்தணும். இது ரெண்டையும் 13 இது பண்ணலாம். அதாவது 6 13 78, 10 13 130. அதே மாதிரி இது என்ன செய்யலாம், 6 2 12, 10 2 20, 6:10 6:10 வந்துச்சா. இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 2 6 I 2 10, 3 2 6 I 2 10 அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே விகித சமம் தான். அடுத்து என்ன கேட்குறாங்க, கோடி உறுப்புகள். அப்படியே பார்த்ததுமே சொல்லிடலாம். நடு உறுப்புகள். கோடி உறுப்புகள்னால் இது ரெண்டும் 78, 20. நடு உறுப்புகள்னால் இது ரெண்டும் 130, 12. அடுத்த கணக்கு, 400 கிராமுக்கும் 50 கிராமுக்கும் உள்ள விகிதம் மற்றும் 25க்கும் 625க்கும் உள்ள விகிதம். 400 கிராம், 50 கிராம், 25 625. இது ரெண்டும் ரூபாயில் இருக்குது, இது ரெண்டும் கிராமில் இருக்குது. இதை வந்து நம்ம எந்த வகையில் சிம்பிளிஃபை பண்ணாலுமே இது விகித சமம் கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கே பெரிய நம்பர் இங்கே சின்ன நம்பர் இருக்குது. நம்ம எளிமைப்படுத்தினாலும் இங்கே பெரிய நம்பர் இங்கே சின்ன நம்பர் தான் வரும். ஆனால் இங்கே சின்ன நம்பர் இங்கே பெரிய நம்பர் இருக்குது. அப்படியே மாறுபட்டு வரும். அது விகித சமம் இல்லை. இதில் வந்து கோடி உறுப்புகள் என்ன, 400 25, 625 சாரி. நடு உறுப்புகள் என்ன, 50 25. இது மட்டும்தான் எழுதலாம். விகித சமம் இல்லை இந்த. அடுத்தது, அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி மற்றும் உயரம் 7 அடி ஆகும். பயன்படுத்தப்பட்ட பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்திற்கு விகித சமமா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாகவே இருக்கிறது இவங்க பாருங்கள். இது வந்து உண்மை, இது வந்து மாதிரி. உண்மையில் என்ன, நீளம் இஸ்டு உயரம். மாதிரியிலையும் நீளம் இஸ்டு உயரம். விகித சமமானு கண்டுபிடிக்கணும். உண்மையில் நீளம் என்ன, 6480 இஸ்டு உயரம் என்ன, 756. மாதிரியில் நீளம் என்ன, 60 இஸ்டு உயரம் என்ன, 7. இது ரெண்டும் விகித சமமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எளிமைப்படுத்தி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து 7:60. இதுக்கு மேலே நம்ம எளிமைப்படுத்த முடியாது. ஆனால் 756 நம்ம என்ன செய்யலாம், 7ஆல் டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து 60 மடங்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா விகித சமமாக இல்லையா அப்படின்றத நாம் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 60:7 இருக்குன்னா இங்கேயும் 60:7 கொண்டு வந்துடணும். அப்படின்னா ரெண்டும் விகித சமம். அப்படி கொண்டு வர முடியலனா இது விகித சமம் இல்லை. அதன்படி பார்த்தோன்னா இது வந்து 108. 108ஆல் டிவைட் பண்ணோன்னா ஒரு 108 108, 7 108 756. அதே மாதிரி இதை 108 டிவைட் பண்ணோன்னா ஒரு 108 108, 60 108 6480. அப்போ நமக்கு என்ன வந்துடுச்சு, 60:7 வந்து விட்டது. அப்போ உண்மையும் மாதிரியும் விகித சமம் தான் அப்படின்றது நமக்கு தெளிவாயிடுச்சு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதை வந்து இன்னும் எளிமைப்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா 7ன்றது ஒரு வாய்ப்பாடு, 60ன்றது ஒரு வாய்ப்பாடு. ரெண்டுத்துக்கும் பொதுவாக நம்ம எதையும் வச்சு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஃபைனல் நமக்கு எளிமைப்படுத்தப்பட்ட 60:7ன்ற விகிதம். அதே 60:7 இங்கே வரணும். அப்போது இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டு 7ஆல் வகுத்தோம்னா 108 வரும். அப்போது 7 108 756. அதே மாதிரி 60 108 6480. இப்போ இங்கேயும் 60:7 நமக்கு கிடைக்குது. அப்போ உண்மை அளவும் மாதிரி அளவும் விகித சமம். அதை வந்து எழுதிடணும். உண்மை அளவும் மாதிரி அளவும் விகித சமம் அப்படின்றத எழுதிடணும். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில்
8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்களை படிக்க முடியும்? 2 மணி நேரத்துக்கு எத்தனை பக்கம்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நாம் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பக்கம்னு கண்டுபிடிக்கணும். மணி இஸ்டு பக்கம். 2 மணி நேரத்துக்கு 20 பக்கம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 10 பக்கம். அவங்க என்ன கேட்குறாங்க? 8 மணி நேரத்துக்கு கேட்குறாங்க. இப்போ 8 × 10 80. இப்போ 8 மணி நேரத்துக்கு 80 பக்கம். அவ்வளோதான். 8 மணி நேரத்துக்கு எவ்வளோ படிக்க முடியும்? 80 பக்கங்கள் படிக்க முடியும். சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு? இப்போது அழகு மாறுபடுது. இந்த இடத்துல 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 20 நிமிடத்துக்கு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட மணியில் கொடுத்துட்டு அவங்க நிமிடத்தில் கேட்குறாங்க. அப்போ நம்ம இதையும் நிமிடமாக மாற்றிக்கிட்டா தான் விடை வந்து எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டு 20 நிமிடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. இங்கே மணியில் கொடுத்துட்டாங்க, நம்மக்கிட்ட நிமிடத்தில் கேட்குறாங்க. அப்போ அலகு ஒரே மாதிரி இருக்கணும். விகித சமத்துக்கு அலகுகள் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் இந்த மணியை நம்ம என்னவா செஞ்சுக்கிறோம்? நிமிடமாக மாற்றிக்கிறோம். 1 மணி அப்படின்றது 60 நிமிடம். அப்போது 60 நிமிடத்துக்கு 6 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அதை எப்படி எழுதலாம்? 60:6ன்னு எழுதலாம். இப்போ 20 நிமிடத்துக்கு எவ்வளோ நடந்திருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே 20 வரணுன்னா என்ன செய்யணும்? 60 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது 20 வந்துடும். அப்போ 20 நிமிடத்துக்கு அதே 3ஆல் 6 டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 வந்துடும். இப்போ 20 நிமிடத்துக்கு எவ்வளோ நடக்கிறாரு? 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இதான் ஆன்சர். விகித சமமாக போட்டாலே நமக்கு வந்து என்ன செஞ்சிடும்? ஆன்சர் கிடச்சிரும். ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. கார்முகிலன் 10 விடைகள் சரியாக சொல்கிறான். கவிதா வந்து 11 விடைகள் சரியாக சொல்கிறாங்க. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? சூப்பரான கணக்கு. ஃபஸ்ட்டு வந்து கார்முகில், அவர் வந்து 10 ஆன்சர் சரியாக சொல்கிறாரு. இஸ்ட்டு கவிதா 11 ஆன்சர் சரியாக சொல்கிறாங்க. மொத்தமாக 84 புள்ளி வாங்குகிறாங்க. மொத்தமாக அவங்க சரியாக சொன்ன ஆன்சர் வந்து 21. 10 + 11 21 ஆன்சர் வந்து சரியாக சொல்லியிருக்கிறாங்க. 21 ஆன்சர் சரியாக சொன்னதுக்கு 84 புள்ளினா 21 விடைன்னு இங்கே போட்டுப்போம். 21 விடை சரியாக சொன்னதுக்கு 84 புள்ளினா ஒரு விடைக்கு எத்தனை புள்ளி? 84 ÷ 21. ஒரு 21 4 21 84. அப்போ ஒரு விடைக்கு 4 புள்ளி மார்க். இப்போது கார்முகில் எத்தனை விடை சொல்கிறாரு? 10 விடை. கார்முகில் 10 விடை. அப்போது ஒரு விடைக்கு 4 புள்ளினா 10 விடைக்கு 40 புள்ளி. இது கார்முகில் வாங்கிய மதிப்பெண். கவிதா எவ்வளோ சொல்கிறாங்க? 11 விடை சரியாக சொல்கிறாங்க. ஒரு விடைக்கு 4 மதிப்பெண்ணா 11 விடைக்கு 44 மதிப்பெண். இது கவிதா வாங்கிய புள்ளி. என்ன அவங்க கணக்கு கேட்குறாங்க? கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை தான் கேட்குறாங்க. கவிதா பெற்ற புள்ளிகள் 44 புள்ளிகள். 2 பேரும் ஒருத்தர் 10 கேள்விக்கு சரியாக பதில், இன்னொருத்தர் 11 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 21 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. 21 கேள்விக்கும் 84 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு கேள்விக்கு என்ன மார்க்கு? 4 மார்க். ஒரு கேள்விக்கு 4 மார்க்குனா கார்முகில் சொன்ன 10 கேள்விக்கும் 40 மார்க்கு, கவிதா சொன்ன 11 கேள்விக்கும் 44 மார்க். கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களையும் ஆசிஃப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது? ஓட்ட விகிதம் அப்படின்னா ஓட்டம் / ஓவர். ஓட்டம்னா ரன்னு. இதான் வந்து ஓட்ட விகிதம்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. கார்மேகனுக்கும் ஆசிஃப்க்கும் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கு அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓட்ட விகிதம்னா ஓட்டம் / ஓவர். கார்மேகன் வந்து 54 ரன் எடுத்திருக்கிறாரு 9 ஓவரில். 54 / 9. அப்படி இல்லைன்னா
54:9. அப்படியும் இல்லைன்னா 54/9. ஆசிஃப் வந்து 77 ரன்னு 11 ஓவரில் 77:11, அப்படி இல்லைன்னா 77/11. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 54/9, 77/11. இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. பெஸ்ட்னால் எது அதிகம்னு நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும்னா பகுதி ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அப்போ இதில் வந்து 9 இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். அதாவது எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 9க்கும் 11க்கும் 99 தான். அப்போது 99. இப்போ வந்து இதில் 99 வரணும்னா இதை 11ஆல் பெருக்கணும், அதே 11ஆல் இதை பெருக்கணும். அதை 11ஆல் பெருக்கணும், 594/99. இது இங்கே 99 வரும்னா இது 9ஆல் இங்கேயும் 9ஆல் பெருக்கிறோம். இப்போ 99, 7 9 63, 7 9 63 6 69. இப்போ ரெண்டுமே பகுதி ஒன்றா இருக்குது. இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா இதான் பெருசு. இது யாரோடதுன்னா ஆசிஃபோடது. ஸோ ஆசிஃப் எடுத்த ஓட்ட விகிதம் சிறப்பானது. ஆசிஃபின் ஓட்ட விகிதம் சிறப்பானது. இப்போது இது ஏன் நம்ம வந்து பகுதியை ஒன்றாக்குறோன்ற சந்தேகம் வரும். ஒரு கிளாஸில் 10 பேர் படிக்கிறாங்கன்னா யார் ஃபஸ்ட் ரேங்க்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் ரேங்க் எதை வச்சு பார்க்குறோன்னா 10 பேருக்குமே 100 மார்க்குக்கு தான் பரிச்சு வைக்கிறோம். ஒருத்தருக்கு 10 மார்க்குக்கும் ஒருத்தருக்கு 20 மார்க்குக்கும் வச்சா அதில் யார் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எல்லாருக்குமே சமமாக ஒரே மார்க்குக்கு பரிச்சு வைக்கும்பொழுது தான் யார் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த 2 பேரில் யார் பெஸ்ட்டுனா ஒருத்தர் 9 ஓவரில் இவ்வளோ எடுத்திருக்காரு, ஒருத்தர் 11 ஓவரில் இவ்வளோ எடுத்திருக்காரு. அப்போ 2 பேருமே சமமான ஓவர்களுக்கு வரும்போது தான் நம்ம வந்து பெஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து 2 பகுதியாகவும் சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தின பிறகு யார் அதிகமோ அவங்க தான் வந்து சிறப்பான ஓட்டம் எடுத்ததாக கணக்கு. உன் நண்பன் 5 ஆப்பிள்களை ரூபாய் 70க்கும் நீ 6 ஆப்பிள்களை ரூபாய் 90க்கும் வாங்கினால் யார் வாங்கியது சிறப்புன்னு கேட்குறாங்க. இப்போது ஃப்ரெண்டு வந்து 5 ஆப்பிள் 70 ரூபாய்க்கு வாங்குறாரு, நான் வந்து 6 ஆப்பிள் 90 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இப்போ இது எப்படி எழுதலான்னா 5 ஆப்பிள் வந்து 70 ரூபா, இது வந்து 6 ஆப்பிள் வந்து 90 ரூபா. இப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அது என்ன செய்யணும், நம்ம பொதுமைப்படுத்தணும். பொதுமைப்படுத்தணுன்னா என்ன செய்யலான்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா பொதுமையாக 30 வந்துடும். இப்போ 5 எப்படி 30 ஆக்கலாம், 6ஆல் மல்டிபிள் பண்ணோம், அதே 6ஆல் மேலே மல்டிபிள் பண்ணுறோம். 5 30, 76 420. அதே மாதிரி இங்கே 5ஆல் பெருக்கும்போது இங்கே 30 வந்துடும், அதே 5ஆல் மேலே பெருக்கிறோம். 6 5 30, 9 5 45, 450. இப்போ வந்து இதில் யார் வாங்கியது சிறப்பு அப்படின்னா இது வந்து மார்க்கோ இல்லை ரூபாயோ கிடையாது, அதிகமாக இருந்தால் தான் சிறப்புன்னு சொல்கிறதுக்கு. இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வியாபாரம். இப்போ பார்த்தோன்னா என் நண்பன் தான் சிறப்பாக வாங்கியிருக்கான். அதாவது எப்படின்னா கம்மி விலையில் வாங்கியிருக்கான் அவன், ஆனால் நான் பார்த்தா அதிக விலையில் வாங்கிட்டேன். ஒரு பொருளை வந்து கம்மி விலையில் வாங்க தான் முயற்சி பண்ணணும், நான் அதிக விலையில் வாங்கிட்டேன். நான் சிறப்பு கிடையாது, நண்பன் வாங்கினது தான் என்னது சிறப்பு. அவர் தான் வந்து 5 படத்தை 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ஆனால் 6 படத்துக்கு 90 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் வாங்கியது சிறப்பு கிடையாது, நண்பர் வாங்கியது தான் சிறப்பான விகிதம். இது எல்லாமே ஒரு வாழ்க்கை கணக்குகளோடு தொடர்புடைய புரிதல் தான். அதுவே முந்தின கணக்கில் ஓட்ட விகிதம் பார்க்கும்போது ஆசிஃப் வந்து சிறப்பாக அடிச்சிருக்காருன்னு நம்ம அதிகமாக வந்ததால் சொன்னோம். ஏன்னா அவர் அடித்தது ரன்னு. ஒரு ஆட்டத்தில் ஜெயிக்கணும்னா ரன் அதிகமாக அடிக்கணும், அப்போ அதிகமாக அடித்தவங்க தான் வின்னர். அது சிறப்பான ஓட்ட விகிதம். அதுவே நான் போயிட்டு இவன் 5 பழம் 70 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கான், நான் போய் 6 பழத்தை 90 ரூபாய்க்கு ஏமாந்து போய் காசு கொடுத்துருக்கேன், அப்போ நான் சிறப்பான ஒரு வியாபாரமே செய்யலை. நண்பர் தான் வந்து புத்திசாலித்தனமாக வாங்கியிருக்காரு, அதனால் அவர் கம்மியாக வாங்கினதால அவர் தான் சிறப்புன்னு நாம் வந்து சொல்கிறோம். மீதி சம்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.